டிடிஎன் தமிழொலியின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நீதிபதிகள், விசாரணையாளர்கள், சட்டத்தரணிகளை உள்ளடக்கிய நீதி பொறிமுறையை உருவாக்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் அமெரிக்கா கோரிக்கை. தமிழ் சமூகத்தின் கல்வி செல்வத்தை தகர்த்தெறிய திட்டமிட்ட சதி நடைபெறுகிறது என முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் குற்றச்சாட்டு. டிஎஸ்பி விஷ்ணு பிரியா மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த தமிழக கட்சிகள் கோரிக்கை. இஸ்ரோ மாதம் ஒரு செயற்கைக்கோளை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக திட்ட இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை அறிவிப்பு. மற்றொரு குடியேறிகளை ஏற்றி வந்த படகு விபத்துக்குள்ளானது. 13 பேர் பலி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை அமர்வில் இலங்கை தொடர்பாக அமெரிக்கா கொண்டு வரவுள்ள தீர்மானத்தின் முதல் வரைவு வெளியாகியுள்ளது. இதில் போரின் இறுதி ஆண்டுகளில் இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச நீதிபதிகள், விசாரணையாளர்கள், சட்டத்தரணிகளை உள்ளடக்கிய நீதி பொறிமுறையை உருவாக்குமாறு ஸ்ரீலங்கா அரசிடம் கோரப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் இந்த வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதல், ஊக்குவித்தல் என்ற தலைப்பில் தீர்மான வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் சமூகத்தின் கல்வி செல்வத்தை மூலவேருடன் தகர்த்தெறிய திட்டமிட்ட அரசியல் சதிவேலைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். துன்னாலை கோவிற்கடவை சனசமூக திறப்பு விழாவில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கோவிற்கடவை சனசமூக நிலையத்திற்கான புதிய கட்டட திறப்பு விழாவிற்கு என்னை பிரதம விருந்தினராக அழைத்தமைக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதலமைச்சராக பதவியேற்ற காலத்தில் இருந்து எமது மக்கள் அனைவரையும் சென்று பார்த்து அளவலாவி அவர்களின் பிரச்சினைகளை அறிந்து இயலக்கூடிய பரிகாரங்களை தேட வேண்டும் என ஆவல் கொண்டிருந்த போதும் தொடர் வேலைப்பளுக்கள், அரசியல் நெருக்கடிகள் ஆகியவற்றின் காரணமாக நாம் நினைத்த விடயங்கள் அனைத்தையும் விரைவாக செய்ய முடியவில்லை என்றார். முயற்சித்தால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதற்கு நீங்கள் சிறந்த உதாரணமாக விளங்குகின்றீர்கள். எந்தவித கோரிக்கைகளும் எவரிடமும் விடுக்காமல் நீங்களாகவே நிதியை தேடி உங்களுக்குரிய சனசமூக நிலையத்தை அமைத்திருக்கின்றீர்கள். தன் கையே தனக்கு உதவி என்பதற்கேற்ப மக்கள் முடியுமானவரை அரசாங்கத்தை எதிர்க்கும் எவற்றிற்கும் எதிர்பார்த்து கொண்டிராமல் தனியார் துறையுடன் தனி மனிதர்களுடன் சேர்ந்து முன்னேறுவதுதான் இன்றைய காலகட்டத்தில் உசிதம் என்று எனக்கு படுகிறது. காரணம், அரசியலானது மத்திக்கும் மாகாணத்திற்கும் இடையில் இடைவெளியை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. எமது அரசியல் யாப்பும் எமக்கு போதிய அதிகாரங்களை வழங்கவில்லை. எங்கள் பிரச்சினைகள் அரசியல் ரீதியாக தீர்க்கப்படும் வரை மக்கள் காத்து கொண்டிருக்க முடியாது. எனவே உரிய திட்டங்களுக்கு ஏற்ப எமது வெளிநாட்டு உள்நாட்டு உறவுகளின் உதவியுடன் முன்னேறுவதுதான் உசிதம் என்று எனக்கு படுகிறது. மாணவர்கள், இளைஞர்கள், யுவதிகளின் ஒழுக்கப்பாடானது இன்றும் முன்னே பறந்து விரிந்து கிடக்கின்ற ஒரு பாரிய விடயமாக உள்ளது. எமது பிள்ளைகளை அல்லது எம்மை சார்ந்த பிள்ளைகளை எவ்வாறு ஒழுக்க சீலர்களாக மாற்றுவது என்பது எம்முடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். அவர்களின் பழக்க வழக்கங்களை பாதிக்கக்கூடிய அடிப்படை காரணிகள் யாவை? போதைப் பொருட்கள் எவ்வாறு மாணவர்களின் கைகளுக்கு கிடைக்கின்றன? அதற்கான பணம் எவ்வாறு கிடைக்கப்பெறுகிறது? போன்ற பல விடயங்களில் நாம் கண்ணும் கருத்துமாக இருந்து விடை காண வேண்டும். எமது சமூகத்தின் அழியா செல்வமாக விளங்கக்கூடிய கல்வி என்ற பெரிய சொத்தை எவ்வாறாவது அதன் மூலவேருடன் தகர்த்தெறிந்து எம்மை கையாளாதவர்களாக மாற்றி அடிமை சீவியம் நடாத்தக்கூடிய கீழ்நிலை சமூகமாக மாற்றுவதற்கு திட்டமிட்ட அரசியல் சதி வேலைகள் முன்னே கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளதோ என்று எண்ண இடமுண்டு. இதிலிருந்து நாம் தப்புவதற்கு, எமது பிள்ளைகளை மீட்டெடுப்பதற்கு நாம் ஆவன செய்ய வேண்டும் என்றார். கற்கோவளம், முல்லைத்தீவு, திருகோணமலை ஆகிய பகுதிகளில் உள்ள கடல்களில் குளிக்கச் சென்ற பாடசாலை மாணவர்களில் 2 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நீரில் மூழ்கிய மேலும் 2 மாணவர்களை காணவில்லை.
அவர்கள் இரவு வரை கண்டறியப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களை தேடும் பணி தொடர்வதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ள நிலையில், நெல்லியடி மத்திய கல்லூரியில் கல்வி பொது தராதர உயர்தரத்தில் பயிலும் மாலுச்சந்தி பந்தானையைச் சேர்ந்த 19 வயதுடைய புஷ்பராசா துவாரகன் என்பவரும் காணாமல் போனவர்களில் ஒருவர் என தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஸ்ரீலங்காவிற்கு ஆதரவாக அமெரிக்காவினால் கொண்டுவரும் தீர்மானத்திற்கு ஆதரவு பெருகி வருவதாக தூதரக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எதிர்வரும் 24ஆம் நாள் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் மாநாட்டு அமர்வில் முன்வைக்க உள்ள தீர்மானத்திற்கு பல மேற்கத்திய நாடுகள் உட்பட ஐநா சபையின் அங்கத்துவ நாடுகளின் பெரும்பான்மை ஆதரவு கிடைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு மனித உரிமைகள் அமர்வின் போது ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவு வழங்கிய சீனா உட்பட ஆசிய நாடுகளும் எதிராக வாக்களித்த பல நாடுகளும் இம்முறை அமெரிக்காவின் பிரேரணைக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அரசாங்கமும் இம்முறை ஸ்ரீலங்காவுக்கு சார்பான தீர்மானத்திற்கு ஆதரவாக செயற்படும் என தூதரக தகவல் வட்டாரங்களின் எதிர்பார்ப்பாக உள்ளன. இறுதிக்கட்ட போரின் போது மனித உரிமைகள் மீறப்பட்டமை தொடர்பில் ஆராய்வதற்காக உள்நாட்டு பொறிமுறைகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பிரேரணை ஒன்றினையே எதிர்வரும் 24ஆம் நாள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை மாநாட்டில் அமெரிக்கா முன்வைக்க உள்ளது. ஸ்ரீலங்கா அரசதிபர் மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட பிரதிநிதிகள் அமெரிக்காவிற்கு பயணம் செய்ய உள்ளனர். இந்நிலையில் அமெரிக்கா பயணத்தின் போது தம்மோடு பயணிக்கும் பிரதிநிதிகளுக்கு சில கட்டுப்பாடுகளை மைத்ரிபால சிறிசேன விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் பெரும் எண்ணிக்கையிலான பிரதிநிதிகள் குழு ஒன்று அமெரிக்காவிற்கு பயணமானது. மேலும் அமெரிக்க பயணம் தொடர்பிலான ஏற்பாடுகளை தமது உத்தரவுகளுக்கு அமைய மேற்கொள்ளுமாறு அரச அதிபர் மைத்ரிபால சிறிசேன அமெரிக்காவிற்கான ஸ்ரீலங்கா தூதுவருக்கு கடுமையான ஆலோசனை வழங்கியுள்ளார். கடந்த அரசாங்க ஆட்சி காலத்தில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்திற்கு பெரும் எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் பங்கேற்றதுடன் அதற்கான அனைத்து செலவுகளையும் அரசாங்கமே பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ரகசிய தடுப்பு முகாம்கள் உள்ளன என்றும் அவை தொடர்பான ரகசியங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன என்றும் ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபைக்கு சார்பாக இடம்பெற்ற சிறிய கூட்டங்களின் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கலந்து கொண்டமைக்கான காணாமற் போன ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொடவின் மனைவி சந்தியா எக்னிகொட தனது கணவரை தேடி தருமாறு இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடல்களில் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய பாதுகாப்பை முன்னிறுத்தி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக்கால கொலைகளை மூடிமறைக்க இடமளிக்கப் போவதில்லை என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் இந்திய பயணத்தின் வெற்றி குறித்து அலரி மாளிகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவருக்கு நெருக்கமான சில அமைச்சர்களுக்கிடையில் கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் நடைபெற்றிருந்தது. இதன்போது கருத்து வெளியிட்டிருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, முன்னைய ஆட்சியின் கொலைகள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள முனைந்தால் தேசிய பாதுகாப்பு முன்னிறுத்தி இராணுவத்தினர் அதற்கு முட்டுக்கட்டைகள் போடுகின்றனர், ஊடகங்களும் அவர்களுக்கு துணை போகின்றன. தமது சகாக்கள் அநியாயமான முறையில் கொல்லப்பட்டதை கூட மறந்து அவர்களை துரோகிகளாக சித்தரித்து மஹிந்தவையும் சகாக்களையும் பாதுகாக்கும் முயற்சியில் ஊடகங்கள் முன்னிலையில் நிற்கின்றன. ஊடக தர்மத்துக்கும் கௌரவத்துக்கும் இது பாரிய இழுக்காகும். ஆனால் யார் என்ன கூறினாலும் தேசிய பாதுகாப்பை முன்னிறுத்தி தடை போட முயன்றாலும் மஹிந்த அரசின் கொலைகள் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். அதில் சிறு மாற்றத்திற்கும் இடமில்லை என்றார். அதற்கு ஏதுவாகவே பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் மாற்றப்பட்டு புதிய ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அநியாயங்களுக்கு உள்ளான சிறுபான்மையினருக்கும் நீதியை பெற்றுக் கொடுப்பதில் தனது அரசாங்கம் எவ்வகையான நெருக்கடிகளையும் சமாளிக்க தயாராக இருப்பதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் சர்வதேச விவகார பொறுப்பாளர் குமரன் பத்மநாதன் மற்றும் அவங்காட் விசாரணைகளை மூடிமறைக்க இடமளிக்கப்படாது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அமைச்சர்களிடம் தெரிவித்துள்ளார்.
குமரன் பத்மநாதன் தொடர்பில் மீளவும் விசாரணைகளை நடத்துமாறு நான் கோரியுள்ளேன். அவங்காட் தொடர்பிலும் நான் சட்டமா அதிபருடன் மீளவும் பேசுகின்றேன். குமரன் பத்மநாதன் மற்றும் அவங்காட் வழக்குகள் தொடர்பில் இதுவரையில் நடைபெற்ற விசாரணைகளின் அடிப்படையிலேயே சட்டமா அதிபர் நீதிமன்றில் கருத்து வெளியிட்டுள்ளார். விசாரணைகளின் போது குமரன் பத்மநாதன் குற்றவாளி என ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்படும். அதே போன்றே அவங்காட் சம்பவம் தொடர்பிலும் வழக்கு தொடரப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை கூட்டத்தின் போது அமைச்சர்கள் விசாரணைகள் தொடர்பில் திருப்தி இல்லை என கூறியதற்கு பதிலளித்த போது ரணில் இவ்வாறு கூறியுள்ளார். நெருப்பில் அறிந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் முல்லைத்தீவைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக மாணவியின் சாவில் தனக்கு சந்தேகம் இருப்பதாக அவருடைய தாயார் நீதிமன்றத்தில் முறையிட்டதை தொடர்ந்து அது குறித்து பூரண விசாரணை செய்து மன்றிற்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு காவல்துறையினருக்கு யாழ் நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 6ஆம் நாள் திருநெல்வேலி பார்ப்பனை பிரதேசத்தில் தற்காலிகமாக வசித்து வந்த முல்லைத்தீவைச் சேர்ந்த பல்கலைக்கழக மாணவியொருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டதாக தெரிவித்து அவரை பதிவு திருமணம் செய்து கொண்ட யாழ் மருத்துவ பீட மாணவன் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. காணாமல் போனோர் தொடர்பிலான அரசதிபர் விசாரணை குழுவின் 2வது அறிக்கையை ஐநா மனித உரிமைகள் மாநாட்டு அமர்வில் சமர்ப்பிக்குமாறு கூறி அரசதிபர் மைத்ரிபால சிறிசேனவிற்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜெனீவாவின் முன்னாள் ஸ்ரீலங்காவின் பிரதிநிதிகளான பேராசிரியர் தயான் ஜெயதிலக, தமரா குணநாயகம், நாடாளுமன்ற உறுப்பினர்களான பேராசிரியர் ராஜீவ் விஜயசிங்க, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்த சங்கரி மற்றும் சட்ட ஆலோசகர் மனோகர டி சில்வா உட்பட 29 பேரின் கையொப்பம் அடங்கிய கடிதம் ஒன்றே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடந்த 16ஆம் நாள் ஐநா மனித உரிமை ஆணையாளரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு பதிலளிக்கும் வகையில் காணாமல் போனோர் தொடர்பில் அரசு அதிபர் விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கடிதம் மூலம் அரசு அதிபரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இறுதி யுத்தத்தில் மருத்துவ பிரிவில் பணியாற்றிய தமிழ்வாணி என்பவர் வவுனியா முகாமில் வைத்து ஸ்ரீலங்கா இராணுவத்தால் பல சித்திரவதைகள் இடம்பெற்றதாக தெரிவித்துள்ளதுடன் அவற்றில் தான் பார்த்தவற்றை கலக்கத்துடன் ஐநா மன்றில் விளக்கியுள்ளார். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது பல்வேறு மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றன என குறிப்பிட்டுள்ள அவர் பெண்களுக்கு இடம்பெற்ற அநீதிகளை முடிந்தவரை மனித உரிமைகள் கவுன்சிலுக்கு தெரியப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அந்த பதிவுகள் எல்லாமே வந்து சேனல் 4 ஆவணம் ஊடாக வந்து வெளியில் தெரியப்படுத்தப்பட்டிருக்குது. அது சார்ந்த இதுகள் ஏற்கனவே எல்லாம் ஊடகங்களோட வந்திருக்கு. அதை தவிர்த்து அதை பற்றி சொல்கிறதுக்கு இந்த 5 வருட காலங்களில் வந்து நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான ஒரு முடிவுகளும் கிடைக்கவில்லை. ஆனால் இப்போது வந்து சேனல் 4 ஆவணப்படம் வந்து எல்லா நாடுகள்லையும் குறிப்பாக யுஎன் சார்ந்த எல்லா இடங்கள்லையும் வந்து காண்பிக்கப்பட்டு அது மூடாக ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த கிழமை வந்து முழுமையாகவே வந்து இலங்கையுடைய பிரச்சனை சார்ந்து யுஎன் ஆஃபீஸில் வந்து நிறைய மீட்டிங்குகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. அதன் முடிவு நிச்சயமாக கொஞ்சம் நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். 18ஆம் தேதி மே மாதம் கேம்புக்குள்ளே கொண்டே விட்ட அந்த அண்டே வந்து அங்கே ஒரு பெண் போராளி அவர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு அவருடைய உடலம் வந்து கேம்பில் ஒரு மரத்துக்கு போடப்பட்டிருந்த சம்பவத்தை நான் அந்த அண்டே அங்கு கண்டிருக்கிறேன். அதே போன்று நான் 2009 இங்கே வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு வந்து நிறைய இப்படி பாதிக்கப்பட்ட பெண்களை சந்திச்சிருக்கிறேன், கதைச்சிருக்கிறேன். நானே நேரடியாக அவையில் வந்து நேரடி அவருடைய சாட்சியங்கள் எடுத்து யுஎன்னுக்கும் அனுப்பி வச்சிருக்கேன். நாட்டில் உள்ள பல்வேறு சிறைச்சாலைகளில் சாவு தண்டனை விதிக்கப்பட்டு தண்டனை நிறைவேற்றப்படாத நிலையில் 1115 கைதிகள் இருப்பதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 480 பேர் மாத்திரம் தங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு செய்யாதவர்கள் என சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோகன் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். வெறிக்கடை, பூகம்பரை, மகாகர ஆகிய பல்வேறு சிறைச்சாலைகளில் இவ்வாறு சாவு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்திகள்.
திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடாத்த வேண்டும் என்று திமுக, தேமுதிக, மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இந்த கோரிக்கைக்காக சென்னையில் இம்மாதம் 23ஆம் நாள் ஆர்ப்பாட்டம் நடாத்தப் போவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள தேசிய முற்போக்கு திராவிடர் கழக தலைவர் விஜயகாந்த், அதிமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கையில் தமிழகம் இந்தியாவிலேயே 2வது இடம் வகிக்கிறது என தெரிவித்துள்ளார். மாதம் ஒரு செயற்கைக்கோளை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரோ செயற்கைக்கோள் திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். மைசூரில் நடந்த கல்லூரி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது அவர் பேசுகையில், சந்திரனுக்கு செவ்வாய் கிரகத்துக்கும் செயற்கைக்கோள் அனுப்புவது என்பது பெரும் சவாலானது. இஸ்ரோவில் 90,000 ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள். இவர்கள் ஒவ்வொரு செயற்கைக்கோளையும் அனுப்பும் பணியை பெரும் சவாலாக மேற்கொள்கிறார்கள். எந்த நாடும் முதல் முயற்சியிலேயே செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக ஏவியது கிடையாது. ஆனால் நாம் பெரிய வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக சாதனை படைத்திருக்கிறோம் என்றார். தற்போது ஆண்டுக்கு 5 செயற்கைக்கோள்களை பெரும் சிரமத்துக்கிடையே அனுப்பி வருகிறோம். இனி மாதம் ஒரு செயற்கைக்கோளை அனுப்ப திட்டமிட்டு உள்ளோம் என்றும், இதுவே அப்துல் கலாமுக்கு நாம் செலுத்தும் அஞ்சலியாக இருக்கும் எனவும் தெரிவித்து உள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் பாகிஸ்தானுடனான சர்வதேச எல்லை பகுதியில் 23 கிலோ கரோயின் போதைப் பொருளை அதிகாரிகள் நேற்று கைப்பற்றியுள்ளனர். சர்வதேச சந்தையில் இதன் மதிப்பு ரூபாய் 115 கோடி ஆகும். பஞ்சாப் மாநிலத்தில் பாகிஸ்தானுடனான எல்லை பகுதியில் இந்த ஆண்டு இதுவரை 192 கிலோகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மதிமுகவில் இருந்து சில நிர்வாகிகள் விலகினாலும் தொண்டர்கள் எழுச்சியால் கட்சிக்கு உத்வேகம் கிடைத்துள்ளது என்று வைகோ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மதிமுக உயர்நிலை குழு கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் நேற்று நடைபெற்றது. அதில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நான் திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாக சொல்லவில்லை. தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கலாம் என்றுதான் சொன்னேன். கடந்த 1996 முதலே மதிமுகவை உடைக்க திமுக முயற்சித்து வருகிறது. தொண்டர்களால் உருவான இந்த இயக்கத்தை யாரும் எதுவும் செய்ய முடியாது. திமுக, அதிமுக இரண்டுமே ஊழல் கட்சிகள். இப்போதே எங்கள் கட்சி ஆட்களை திமுக இழுக்கிறது. கூட்டணி வைத்து 10 எம்எல்ஏக்கள் கிடைத்தால் அதில் 7 எம்எல்ஏக்களை அவர்கள் இழுத்து விடுவார்கள். அப்படி இருக்கையில் நாங்கள் எப்படி திமுகவுடன் கூட்டணி வைக்க முடியும்? எங்கள் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை தற்போது தொடங்கியுள்ளது. நிர்வாகிகள் சிலர் விலகினாலும் தொண்டர்கள் எழுச்சி பெற்றுள்ளதால் கட்சிக்கு புது உத்வேகம் கிடைத்துள்ளது என்று கூறியுள்ளார். டெல்லியில் டெங்கு காய்ச்சலுக்கு பலியானோரின் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். டெல்லியை ஒட்டியுள்ள ஒரு தொகுதியில் நேற்று ஒரே நாளில் டெங்கு பாதிப்பால் 4 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 25க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முறையான சிகிச்சை வசதிகள் இல்லாதே பலி எண்ணிக்கை உயர்வதற்கு காரணம் என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். போதுமான சுகாதார வசதி இல்லை என்பது கிராம மக்களின் முறைப்பாடு. டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். மாவோயிஸ்ட் நடமாட்டம் குறித்து ரகசிய தகவலின் பேரில் மல்காங்கிரி மாவட்டம் மத்திலி பகுதி பேஜாகுடா காட்டில் பாதுகாப்பு படையினர் நேற்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது மாவோயிஸ்ட் பாதுகாப்பு படையினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இருதரப்புக்கும் இடையில் சில மணி நேரம் நடைபெற்ற மோதலில் மாவோயிஸ்டுகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மற்றவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். கொல்லப்பட்டவர்கள் மாவோயிஸ்ட் அமைப்பில் முக்கிய பொறுப்பில் இருந்த சுனாதாரா மற்றும் அவரது 2 பாதுகாவலர்கள் என தெரிய வந்துள்ளது. ஒடிசாவின் மத்திலி பகுதியிலும் அதை ஒட்டியுள்ள சத்தீஸ்கர் மாநிலத்தின் தரபா பகுதியிலும் பல்வேறு குற்றச்செயல்களில் சுனாதாரா ஈடுபட்டு வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொடர்வது உலக செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற இக்கால பகுதியில் ஐக்கிய நாடுகள் முன்றலில் தமிழர்கள் வாழ்விடங்களிலிருந்து பேருந்துகள், சிற்றுந்துகள் மற்றும் தொடருந்துகள் ஊடாக பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் நாளை ஒன்று கூடுகின்றனர்.
இந்த காலகட்டத்தின் அதிமுக்கிய நிலையறிந்து சர்வதேச சமூகத்தின் முன் நீதி வேண்டி பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சிலிருந்து நாளை காலை 8:50 ஜெனீவா நோக்கி தொடர்ந்து ஒன்று புறப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. குடியேறிகளை ஏற்றி வந்த டிங்கிரி ரப்பர் படகு ஒன்று இன்னுமொரு படகுடன் மோதியதில் குறைந்தது 13 பேர் பலியாகியுள்ளதாக துருக்கிய கரையோர பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளது. கிரேக்க தீவான லெஸ்போசா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்ததாக அறிவிக்கப்பட்ட அந்த படகு துருக்கியின் கரைக்கு அப்பால் கனாக்கேல் துறைமுகத்திற்கு அருகே விபத்துக்குள்ளானது. படகு விபத்துக்குள்ளான வேளை அதில் 46 பேர் இருந்ததாகவும் அதில் 20 பேர் காப்பாற்றப்பட்ட நிலையில் 13 பேர் இன்னமும் காணாமல் போயுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. டோங்கான் செய்தி நிறுவனம் பலியான 13 பேரில் 4 சிறுவர்கள் என குறிப்பிட்டுள்ளது. ISIS தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடாத்தி அவர்களை மேலும் வலுவான சக்தியாக உருவாவதற்கு பிரித்தானியாவும் அமெரிக்காவும் தான் காரணம் என பிரித்தானிய எதிர்க்கட்சித் தலைவர் பகிரங்க குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளார். பிரித்தானிய எதிர்க்கட்சியாக தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த ஜெர்மி கார்பியன் கடந்த வாரம் தெரிவு செய்யப்பட்டார். பிரித்தானிய நாட்டில் நிலவி வரும் பொருளாதார பிரச்சினைகள் குறித்து பல்வேறு வாதங்களை முன்னிறுத்தி வரும் ஜெர்மி அண்மையில் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டி அளித்துள்ளார். அதில் IS தீவிரவாதிகள் உருவாவதற்கு மேற்கத்திய நாடுகளான அமெரிக்காவும் பிரித்தானியாவும் தான் முழு காரணம் என பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் மேற்கத்திய நாடுகளில் லட்சக்கணக்கான டாலர்கள் மற்றும் ஆயுதங்கள் அனைத்தும் இறுதியில் IS தீவிரவாத இயக்கத்திற்குத்தான் சென்றடைகிறது. IS தீவிரவாதிகள் மீது பயங்கர ஆயுத தாக்குதல் நடத்துவதில் தனக்கு உடன்பாடு இல்லை. தீவிரவாதிகளை தாக்குவதன் மூலம் அவர்களை மேலும் வலுப்பெற செய்யும் காரியத்தில் தான் மேற்கத்திய நாடுகள் ஈடுபட்டு உள்ளன. பிரித்தானிய மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனின் அதனை மனித உரிமைகளை காப்பதில் மட்டுமே சாதிக்க முடியும் என்றார். IS தீவிரவாதிகளை முடக்க வேண்டுமென்றால் அந்த இயக்கத்தை பொருளாதார ரீதியில் தனிமைப்படுத்த வேண்டும். பின்னர் சிரியா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள குர்து இனத்தவரை ஒன்றிணைப்பதுடன் தீவிரவாதத்தை தடுக்க முடியும் என ஜெர்மி கருத்து தெரிவித்துள்ளார். கியூபாவிற்கு பயணம் செய்திருக்கும் போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் அங்குள்ள திருச்சபை சுதந்திரமாக இயங்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். அமெரிக்காவிற்கும் கியூபாவிற்கும் இடையில் உறவுகள் மேம்பட்டு வருவதை பாராட்டிய அவர் நல்லிணக்கம் தொடர்பில் முழு உலகுக்குமான உதாரணம் அது என்று விவரித்துள்ளார். கியூபாவின் தலைவர் ஹபானாவில் தரையிறங்கிய போப்பாண்டவரை கியூபா அதிபர் ரபுல் ஹாஸ்டோ வரவேற்றுள்ளதோடு ஹபானாவில் பிரசித்தமான மறுமலர்ச்சி சதுக்கத்தில் ஞாயிறு தின பூசை ஒன்றையும் அவர் நடாத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் உள்ள சாலை ஒன்றில் சந்தேகிக்கப்படும்படியாக மகிழுந்தை தாறுமாறாக ஓட்டிச் சென்ற மர்ம நபரை காவல்துறையினர் உலங்கு வானூர்தியில் துரத்திச் சென்று சுட்டுக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சாலையில் உள்ள நிறுத்தங்களை மீறி மகிழுந்து ஒன்று அதிரடி வேகத்தில் சென்றுள்ளது. போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்த நிலையிலும் அந்த மகிழுந்து சாலையோரம் நடந்து சென்ற பாதசாரிகளுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் அபாயகரமாக சாலையில் வேகமாக சென்றுள்ளது. உடனடியாக ரோந்து உலங்கு வானூர்திக்கு தகவல் அளித்த அதிகாரிகள் மகிழுந்து சென்ற திசையில் துரத்தி சென்றுள்ளனர். சில நிமிடங்கள் போராட்டத்திற்கு பிறகு உலங்கு வானூர்தியில் இருந்த காவல்துறையினர் சரமாரியாக சுட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த ஓட்டுநர் மகிழுந்தை விட்டு வெளியே குதித்து ஓடியுள்ளார். குதித்து தப்பிய ஓட்டுநர் சிறிது தூரம் ஓடி மயங்கி விழுந்துள்ளார். பின்னால் துரத்தி வந்த காவல்துறையினர் மர்ம நபரை பரிசோதனை செய்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த நபரை பற்றியும் அவர் ஓட்டிச் சென்ற மகிழுந்து பற்றியும் தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் புதிய அரசியல் சாசனம் ஒன்று முறையாக நடைமுறைக்கு வந்துள்ளது. நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு போர் முடிவடைந்து சுமார் 10 ஆண்டுகள் ஆகும் நிலையில் புதிய அரசியல் சாசனம் ஏற்பட்டுள்ளது. அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வருவதை குறிக்கும் வகையில் நாட்டின் அதிபர் ராம்பரன் யாதவ் அதில் கையெழுத்திட்டுள்ளார். இதற்கு அனைத்து தலைவர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட உதைபந்தாட்ட தொடர் தற்பொழுது யாழ் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரின் 17 வயதுக்குட்பட்ட ஆண்கள் பிரிவில் மன்னார் சென்ட் சேவியர் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. காலிறுதிக்கு தகுதி பெறும் ஆட்டத்தில் சென்ட் சேவியர் அணியை எதிர்த்து உவா மத்திய கல்லூரி அணி மோதியது.
முதல் பாதியின் 13வது நிமிடத்தில் சென்ட் சேவியர் அணியின் அருளானந்தம் கோல் கணக்கை ஆரம்பித்து வைக்க முதல் பாதியின் முடிவில் சென்ட் சேவியர் 1-0 என்ற நிலையில் முன்னிலை பெற்றது. இருப்பினும் இரண்டாவது பாதியின் முதல் 10 நிமிடங்களுக்குள்ளேயே உவாவின் சார்பாக பதில் கோல் பதிவாகி ஆட்டம் சமநிலையானது. இறுதி வரை மேலதிக கோல் எதுவும் பதியப்படாத நிலையில் ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. சமநிலை தவிர்ப்பு உதைகளில் மன்னார் சென்ட் சேவியர் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றது. தொடர்வது செய்திகளின் பிழைவு. சர்வதேச நீதிபதிகள் விசாரணையாளர்கள் சட்டத்தரணிகளை உள்ளடக்கிய நீதி பொறிமுறையை உருவாக்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் அமெரிக்கா கோரிக்கை. தமிழ் சமூகத்தின் கல்வி செல்வத்தை தகர்த்தெறிய திட்டமிட்ட சதி நடைபெறுகிறது என முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் குற்றச்சாட்டு. டிஎஸ்பி விஷ்ணு பிரியா மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த தமிழக கட்சிகள் கோரிக்கை. இஸ்ரோ மாதம் ஒரு செயற்கைக்கோளை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக திட்ட இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை அறிவிப்பு. மற்றொரு குடியேறிகளை ஏற்றி வந்த படகு விபத்துக்குள்ளானது. 13 பேர் பலி.